சோ பேசும்போது பாத்தீங்கன்னா சகஜமா நம்ம சகோதரிகள் மாதிரி தான் பேசினாங்க. அது வந்து கொஞ்சம் அட்டாச்சா இருந்தது. பேசும்போது அவங்க கேட்கறது ஒன்னும் நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு இணக்கமா இருந்துச்சு. இந்த ஒரு ஆட்சி மட்டும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில இருந்து முடிகிற வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஐயா தூங்குறாரா இல்லையான்றது தெரியல. தூங்கும் போது கூட நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் என்ன செய்யலாம், என்னென்னலாம் இவங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே தான் படுப்பாரு போல. காலையில எழுந்தோன்னா இந்த திட்டம் அந்த திட்டம் புதுசா நியூஸ் காலைல சேனல்ல வச்சாலே பாத்தீங்கன்னா ஐயாவோட இந்த ஒரு சிலதெல்லாம் அப்படி வரும்போதெல்லாம் இப்படியும் ஒரு முதலமைச்சர் யோசிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு சில விஷயத்துல ஆச்சரியமா இருக்கு. அதனால இந்த வாட்டியுமே நம்மளுக்கு ஐயா வந்தா நல்லாவே இருக்கும். அவர் தான் இந்த வாட்டியும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அவர் தான் கண்டிப்பா வரவும் செய்வாரு. அதே மாதிரி இந்த அமௌண்ட் இந்த பைசாக்காக வந்து நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தோம். ஆனா இந்த 1000 ரூபாய் கொடுத்ததும் இல்லாம இந்த 5000 ரூபாய் வேற எங்களுக்கு போட்டு இன்னும் எங்களை ரொம்ப மகிழ்ச்சி அடையதான் வச்சிருக்காரு. அதனால அவருக்கு ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்துல அவங்க வந்து பேசின விதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னாக்கா, உங்க ஏரியால எதனா பிரச்சனைனா நீங்க என்னட்ட வந்து சொல்லுங்க, நாங்க மேல் எடுத்து சொல்லி உங்களுக்கு நல்லபடியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதை கரெக்டான வழியில நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சுட்டு போனாங்க. அதுவுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. நம்ம அங்க போறோம் இங்க போறோம் யாரையோ பாக்குறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம வீட்டுக்கே வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதனால நாங்க ஸ்டாலின் ஐயாக்குமே நன்றி சொல்லிக்கிறோம். 5000 மதியல் பயணம் வீடு தேடி மருத்துவம் அது வருது. வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க.